Taste the Daily. அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே சபரிமலை சென்ற அரசு விரைவு பேருந்து பழுதாகி நின்றதால் ஐயப்ப பக்தர்கள் அவதி அடைந்துள்ளனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் டெல்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டெல்லி பாபு, விவரங்கள் என்ன? நிச்சயமாக வரும். கிளாம்பாக்கம் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் இருந்து தினந்தோறும் 10க்கும் மேற்பட்ட அரசு விரைவு பேருந்துகள் முன்பதிவு மூலமாக அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து 46 ஐயப்ப பக்தர்களை ஏற்றிச் சென்ற அரசு விரைவு பேருந்து சபரிமலை நோக்கி சென்று கொண்டிருந்த போது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே திடீரென அந்த அரசு விரைவு பேருந்தானது பழுதாகி நின்றுள்ளது. அதில் பயணம் செய்த ஐயப்ப பக்தர்கள் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் மாற்று பேருந்துக்காக சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக காத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கின்றன. மேலும் இது போன்ற முன்பதிவு செய்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு அனுப்பப்படும் அரசு பேருந்துகள் முறையாக அதிகாரிகள் ஆய்வு செய்யாததே இது போன்ற பேருந்துகள் பாதி வழியிலேயே பழுது ஏற்பட்டு ஐயப்ப பக்தர்களை காத்து கிடக்க வைக்க நிலை இருப்பதாக ஐயப்ப பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பழுதாகி நின்ற அரசு பேருந்தில் பயணம் செய்த ஐயப்ப பக்தர்கள் குறித்த நேரத்தில் சாமி தரிசனம் செய்வதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ஐயப்ப பக்தர்களும் தெரிவிக்கின்றனர். இனிமேலாவது இந்த விடியா திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பேருந்துகளை முறையாக ஆய்வு செய்த பின்னரே பேருந்துகளை இயக்க வைக்க வேண்டும் என்பது பெரும்பாலான கோரிக்கையாக உள்ளது. அருண், விவரங்களுக்கு நன்றி டெல்லி பாபு. சென்னையில இருந்து சபரிமலைக்கு போயிட்டு இருக்கோம். திருவள்ளூர்ல இருந்து கிளம்பி வந்தோம். 2:30 மணி வண்டி இது. 2 மணிக்கெல்லாம் நாங்க வந்துட்டோம். 2 மணிக்கு வந்து 2:20 போல வண்டி எடுத்துட்டாங்க. எடுத்து பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் கிட்ட வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு மேல வந்து வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பெல்ட் கட் ஆச்சுன்னு சொல்லி இறங்கி பார்த்தாங்க. 2 பெல்ட் மாத்திட்டாங்க. 2 பெல்ட்டுமே கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ பாத்தீங்கன்னா மணி ஆல்மோஸ்ட் 5:30 கிட்ட ஆகுது. இதுவரை எங்களுக்கு 2 மணி நேரமா எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது, வண்டி கிடையாது. நான் ஒரு பிளான் பண்ணி வந்திருக்கேன். நான் சனி ஞாயிறு சாமி பார்த்துட்டு திங்கட்கிழமை வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை என்னால போக முடியுமான்றது எனக்கு தெரியல. நாளைக்கு கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவோம்னாலும் தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு சீசனல் ட்ரிப்பா பம்பாக்கு வந்து டைரக்டா பஸ் விடுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் வர்றதை கேட்டுதான் நம்ம இந்த பஸ்ஸுக்கு வரோம். இங்க வந்தா ஒரு பராமரிப்பு எதுவும் கிடையாது. சாயந்தரம் 3:20க்கு செங்கல்பட்டுல நாங்க ஏறணும். வண்டி வந்து நல்லா தான் வந்துச்சு. என்னன்னு தெரியல, மருவத்தூர் வந்தோடனே ஸ்டாப் பண்ணாங்க. சரி, நாங்க என்ன நினைச்சோம், டைம் போட போறாங்க, டைம் செக்கர்ல போய் டைம் போட போறாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் தான் தெரியுது ஃபேன் பெல்ட் கட் ஆயிடுச்சு, அதனால வந்து வண்டி கொஞ்சம் போகாது அப்படின்னாங்க. அப்புறம் உடனே கிளாம்பாக்கம் அங்க பேசினாங்க. அவங்க பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு மெக்கானிக் எட்டுன்னு வந்து பார்த்தாங்க. இல்லை, ரெடி ஆகல. 2 மணி நேரமா இங்க நிக்கிறோம். நாங்க இப்போ போய் டீ சாப்பிட்டு வந்தோம். இப்போ எப்போ பஸ் வரும், இப்போ எப்படி ஏறுறது, இன்னொரு பஸ்ல ஏற்றி விட்டுருக்காங்க. திருச்சி போனோடனே உங்களுக்கு வேற பஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன்றாங்க. அது எப்படின்னு தெரியல, எப்படி நாங்கள் உட்காந்துன்னு போறது, ஏன்னா அவ்வளோ தூரம் போகணும், ஹீல்ஸ் ஏறணும். இப்போ அவங்க எப்படி அனுப்ப போறாங்க என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.